ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதித்து துதித்து பாடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் மகிமை உண்டாகும்படியாக இப்பொழுதும் தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவியோடு பாடி பாடினார் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கென்று நாம் பாடுவோம். ஜீவனோடு வைத்திருக்கிறபடியா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.
கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வாக்கு பண்ணின தேவன். நம்மை இந்நாளும் ஜீவனோடு நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவன். நமக்கு சொன்னதை அவர் செய்யும் அவளும் அவர் நம்மை கைவிடாத தேவன். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக தலை சாய்க்கும் கல் நீரையா கர்த்தாவே, நீ எனக்கு மூளைக்கல் நீரையா என்று நாம் அவரை நோக்கி நாம் பாடுவோம். மூளைக்கல் நீரையா
வேதம் சொல்கிறது, கர்த்தர் நாமமே பலத்த துருவும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று. அல்லேலூயா. நாம் இப்பொழுதும் கூட ஆராதனைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனியில்லா நாமம், அது இன்ப நாமம். அவருடைய நாமத்தை நாம் அறிக்கையிடும் போது, இயேசுவே நான் கூப்பிடும்போது கர்த்தர் நம் மத்தியில் வந்து நின்று, நம் அருகில் வந்து நின்று நம்மை தேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி போடுவோம். Praise to be
அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அவன் தகப்பனை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது ராஜா. இந்த நாளிலும் கர்த்தர் இவ்வளவான நெருக்கமான சூழ்நிலையில் அவன் தகப்பனை கர்த்தர் நம்மை மட்டும் காத்து ஜீவனோடு வைத்திருக்கிறதே கர்த்தரை நாம் நன்றி செலுத்துவோம். வாயிலுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Thank you Jesus. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும்
வேலை முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் நிரப்பின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனை செய்தியின் வேலையும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையான சமுதாயம் விட்டுக் கொடுக்கிறோம். உங்களுடைய பாதத்தை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்வதற்கான பிதாவே. அனைவரும் கண்களை மூடி தேவன் அருமையான ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்படும்படியா எல்லாருடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உள்ளதின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி யாவரும் சொல்லுவோம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திர பலியிட்டு நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரத்தக்கதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீ எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். என் முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த அருமையான வேளையிலே சொல்ல முடியும்? எல்லாரும் முழு இதயத்தோடு ஆண்டவர் சொல்ல வார்த்தை இதுதான். நீ முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவாயாக. ஆண்டவரே, என் முழு இதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீ எடுத்துக்கொள்ளும். என்னை உடைக்கிறேன், என்னை படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீ எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், என்னை படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீ எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். உயர்வாய் உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஆண்டவரே, நம்முடைய கரத்துல இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை உடைத்து புதிய ஒரு வாழ்வை உருவாக்குங்கப்பா. புதிய ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. புதிய எண்ணங்கள், புதிய சிந்தைகள், புதிய பேச்சு மாற்றங்களை தாரும் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உயர்வாய் உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தநாதா, தருகிறேன் உம்
பண்படுத்தும், என்னை பயன்படுத்தும். தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். எத்தனை ஆச்சரியமான மகத்துவமான சாக்கியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறார். பரிசுத்த கரத்திரைகளை தாழ்த்துகிறோம். இந்த அருமையான வார்த்தையை ஆசீர்வதித்தார். பரிசுத்த ஆவியானவரே நீ வெளிப்படும். ஜனங்களுடைய காரியங்கள் என்னவென்று நீ ஒருவரை அறிந்திருக்கிறீர். கற்றுத்தார், ஆசீர்வதித்தல், ஆலோசனை கொடுத்தல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நீதிமொழிகள் 18-20-21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் வயிறு என்ன செய்வான்? திருப்தியாகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். தி அத்தாரிட்டி ஆஃப் டங்ஸ். நாவினுடைய அதிகாரம் என்ற தலைப்பிலே நான்
உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவன். மரணம், ஜீவன். இந்த 2ஐயும் ஒருவன் தன் வாழ்க்கையிலே வரவழைப்பதற்கு தேவன் அதிகாரத்தை அவனுடைய நாவிலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய நாவிலும் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நாவில தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை. அப்படி என்றால் மரணத்தின் கனி, ஜீவனின் கனி. மரணக்கனி, ஜீவக்கனி, இந்த 2ஐயும் தேவன் வைத்திருக்கிறார். அத்தாரிட்டி எங்கே இருக்கிறது என்றால் மனுஷனுடைய நாவில். இந்த நாவானது மரணத்துக்குரிய கனியை புசித்தால், மரணத்துக்குரிய கனியை புசிக்கும் பொழுது அந்த சரீரம் மரணத்துக்கு நேராய் போய்விடும். அதே நாவானது ஜீவனுக்குரிய கனியை புசித்தால் அது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான வாசலுக்கு நேராய் கொண்டு போகும். இந்த சரீரத்தை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதும் சரீரத்தை பாதாளத்துக்கு நேராய் கொண்டு செல்வதும் எங்கே இருக்கிறது என்றால் நாவின் அதிகாரத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார். நாம் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் ஒரு அழகான விருட்சங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தை அவர் உண்டாக்கினார். அந்த தோட்டத்திற்கு ஏதேன் என்று பெயரிட்டார். அந்த தோட்டத்திலே பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் அவர் உண்டாக்கினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதியையும் கொடுத்து அதில் 4 பிரிவில் ஓட செய்து அந்த தோட்டத்தை செழிப்பாகவும் அதில் செடிகள் நன்றாக வளர்ச்சி அடையவும் எல்லா மரங்களுக்கும் அந்த தண்ணீர் பாயத்தக்கதான ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் அங்கே படைத்தார். தேவனுடைய படைப்பிலே சகலமும் நன்றாகவே இருந்தது. அங்கே 2 விதமான விருட்சத்தின் கனியை உண்டாக்கினார். நல்ல கவனிங்க, 2 விதமான விருட்சம். ஒன்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். 2 விதமான ஒரு மரத்தை பூமியில் இருந்து தான் விளையுது, வானத்திலிருந்து அல்ல. ஒன்று the tree of life, 2 the tree of knowledge of good and evil, ஜீவ விருட்சம். 2வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். சிம்பிளா சொல்ல போனா லைஃப் ஃப்ரூட் அண்ட் குட் அண்ட் ஈவில் ஃப்ரூட். ஜீவக்கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி. நல்ல கவனிங்க, 2 கனியை கொடுத்து விட்டாரு. கொடுத்துட்டு தேவனுடைய கட்டளை என்ன? வாட் இஸ் த காட்ஸ் ஆர்டர்? தேவனுடைய ஒரு கட்டளை வைக்கிறார். என்ன கட்டளை? ஆதியாகமம் 2:16-17 புசிக்கவே புசிக்கலாம், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கவே புசிக்கலாம் என்று ஒன்று. 2வது ஆதியாகமம் 2:17 புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். நல்ல கவனிங்க, அழகான ஒரு கட்டளை கொடுத்துட்டார். இந்த கட்டளை கொடுத்து இப்ப ஆதாமினுடைய நாவிலும் ஏவாளுடைய நாவிலும் இந்த அதிகாரம் எப்படி செயல்படுவது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய உறுப்புகளிலே
ஆண்டவர் கை படைத்திருக்கிறார், கால் படைத்திருக்கிறார். இந்த கை கால்களிலே, இந்த விரல்களிலே பார்த்தீங்கன்னா நகம் இருக்கும். இந்த விரல்களுக்கு, கைகளுக்கு பாதுகாவல் இந்த நகங்கள் என்ன செய்கிறது? பாதுகாவலாக இருக்கிறது. கைகளுக்கு கால்களுக்கெல்லாம் நகம் பாதுகாவலாக இருக்கும். கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்களுக்கு இமை என்ன செய்கிறது? அது பாதுகாக்கிறது. உள்ள இருக்கக்கூடிய கண்ணை இமை பாதுகாக்கிறதா இருக்கிறது. காதுக்கு, செவிக்கு என்று சொன்னால் செவி குத்திரன் பாருங்க, அழகாக உள்ள போய் ஒரு கொட்டை பண்ணி உள்ள போகும். அப்பதான் அந்த செவித்திறனுக்கு நேராக போக முடியும். ஸோ அவ்வளவு பாதுகாவலை வைத்திருக்கிறான். நல்ல கவனிங்க. ஆனா மனுஷனுடைய நாக்கிற்கே, இந்த நாக்கு டங், அது நாக்கிற்கு, அதை சுற்றிலும் 32 விதமான ஒரு வெள்ளை கலர்ல காங்கிரீட் பில்லர் மாதிரி பல்லு வச்சிருக்க. 32 பில்லர் வச்சு அந்த நாவை அதுக்குள்ள வச்சிருக்காரு. அதுக்கு மேல மேல் உதடு, கீழ் உதடு. சோ இவ்வளவு மூடிக்கிருச்சு. சோ மேல் உதடு மூடி இருக்குது, கீழ் உதடு மூடிக்கொள்ளுகிறது, பல்லு இருக்குது, இதுக்கு உள்ளதான் அந்த நாவு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பாதுகாவலாய் வைத்திருக்கிறார். அல்ல கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு லேசா பல்லு வலி வந்துருச்சுன்னா, பல்லு வலி வந்தாலும் பசி என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த பல்லு வலி இருந்தாலும் இந்த ஒரு கஞ்சியை என்ன செய்யுது? காய்ச்சி ஒரு மனுஷன் ஒரு சைடில் ஓவர வச்சு என்ன செய்வோம்? நாம குடிக்கும். அந்த நாக்கு என்ன செய்யும்? குடிச்சு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். பல்லு வலி வந்தாலும் சரி, இல்ல மேல் உதடு கீழ் உதடுல காயமே ஆனாலும் சரி, இது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த நாக்கு என்ன செய்யும்? அழகா என்ன செய்யும்? அதை எடுத்து உள்ள தள்ளும். அதுக்கு என்ன செய்யும்? வயிற்ற நிரப்ப முடியும். சப்போஸ் ஒரு ஜூஸ் குடிக்கணும், பல்லு ஒரு மாதிரி வலி இருந்தால் என்ன செய்வோம்? சாவை போட்டு பல்லே வலிச்சு அப்படி லேசாக உறிஞ்சு என்ன செய்யறோம்? குடிச்சிருவோம். பல்லு வலி இருக்கும், மேல் உதடுல காயம் இருந்தால் பரவாயில்ல, டீ குடிக்கலாம், காபி குடிக்கலாம், எல்லாவற்றையும் குடிக்கிறது என்னது? இந்த நாவு உள்ள தள்ளணும். ஸோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தண்ணீரோ ஜூஸோ மோரோ எதுவாக இருந்தாலும் இந்த நாக்கு என்ன செய்கிறது? அதை வாங்கி உள்ளே தள்ளுகிறது, அந்த சரீரத்துக்குள்ளே கொடுத்து விடுகிறது. ஸோ உதட்டில் என்ன காயப்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அதால் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். இந்த நாவு என்ன செய்யும்? உள்ள தள்ள முடியும். அல்லேலூயா. ஆனா நாக்கு இல்லை என்றால் எதையுமே புசிக்க முடியாது, ருசிக்கவே முடியாது. அதாவது ஒரு கனியை அல்லது ஒரு உணவை வயிற்றுக்குள்ளே அனுமதிக்கவும் இந்த நாக்குக்கு தான் தேவன் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். இந்த நாக்கு நினைச்சாதான் அது உள்ள போக முடியும். இந்த நாக்குல சாப்பிட்டுட்டு மெல்லிட்டு பல்லு என்ன செய்யுங்க? நல்ல மெல்ல வைக்கும். ஒரு ஆப்பிள் பழத்தை வாங்கி கடிக்க, பல் வேலை கடிக்கிற வேலை, நாக்கு வேலை அது என்ன செய்யும்? உள்ள தள்ளி விடுறது. அப்ப இந்த நாக்கு நினைச்சாதான் உள்ள தள்ள முடியும், இந்த நாக்கு நினைச்சா வெளியவும் தள்ள முடியும். வாய் பிடிக்கிறவங்க நீங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுற ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? நாக்கு தூணு துப்பிடும். ஸோ உள்ளே அனுமதிக்கவும் அதுக்கு ஒரு அதிகாரம், வெளியே தள்ளவும் அதுக்கு ஒரு அதிகாரம். ஸோ ஜீவ கனியை புசித்து அதனை சரீரத்துக்குள் கொண்டு போய் அந்த சரீரத்தை ஜீவனோடு வாழ வைக்க இந்த நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாக்கு நினைச்சா ஜீவக்கனிய புசிச்சு அதை தன்னுடைய சரீரத்துக்குள்ள தள்ளி, அப்ப சரீரத்துக்குள்ள அந்த ஜீவக்கனி உள்ள போச்சுன்னா இந்த நாக்கு அதை உள்ள போக வைப்பதினாலே இந்த சரீரத்தை ஜீவனோடு வைக்க முடிகிறது. இரண்டாவது, அதே நாவு நன்மை தீய அறியத்தக்க கனியை அது புசிச்சு அது உள்ள தள்ளுச்சுன்னா, அந்த நாக்கு தான் உள்ள தள்ளுது. உள்ள தள்ளுச்சுன்னா அதே சரீரத்தை ஜீவனோடு வாழ வைக்க வேண்டிய அதே சரீரத்தை பாதாளத்துக்கு நேராய், மரணத்துக்கு நேராய் தள்ளி விடுகிற ஒரு அத்தாரிட்டி ஆஃப் டங், ஒரு அதிகாரம் தேவன் எங்க வச்சார்? அதிகாரத்தை வச்சிருக்கார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது நீதிபதிகள் 18:21 அவர் சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை, நமக்கு தெரிந்த வார்த்தை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப நாவு நினைச்சா ஒரு சரீரத்தை ஜீவனோடு வாழ வைக்க முடியும், நாவு நினைச்சா ஒரு சரீரத்தை
மரணத்துக்கு நேராக கொண்டு போக முடியும். மற்றபடி எனக்கு விதி சொல்லுவாங்க, விதியினால பறித்து போனான். விதி இந்த மதி சதி எல்லாம் கிடையாது. உண்மை என்ன என்றால், தேவன் ஏதேன் தோட்டத்துல அழகா கொடுத்து நாவின் அதிகாரத்தை ஆதாமும் ஏவாளும் எந்த விதத்திலே பயன்படுத்துகிறார்கள், அதுதான் ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே டெஸ்ட் தான். நம்முடைய நாவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அந்த நாவை நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம்? மரணத்துக்கு நேர்வாய் செல்லத்தக்கதான மரணக்கனிகளை புசித்து சரீரத்தை மரணத்துக்கு நேராய் தள்ளுகிறோமா? அல்லது ஜீவனுக்கு ஏதுவான கனியை புசித்து இந்த சரீரத்தை ஜீவனுக்கு ஏதுவாய் சொல்கிறோமா? அல்லேலூயா. அல்ல கையை ஓட்டி அல்லே சொல்லுவோம். அல்லேலூயா. ஏவாள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏவாள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனால் உண்டாக்கப்பட்ட சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார். எனவேதான் தந்திரமுள்ள சர்ப்பம் ஏவாளிடத்தில் இருக்கும் நாவின் அதிகாரத்தை, கவனிங்க, ஏவாளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நாவின் அதிகாரத்தை அந்த சர்ப்பமானது தனக்கு சாதகமாக திருப்புகிறதுக்கு ஏதுவான இச்சைகளுக்கு ஏற்ற செயல்பாட்டை கொடுத்தது. சர்ப்பம் என்ன செஞ்சுச்சு? ஏவாளினுடைய நாவின் அதிகாரம், அந்த நாவின் அதிகாரத்தை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி அந்த நாவின் அதிகாரத்தை தன் மூலமாக அவ்வளவே செயல்படுத்த வைத்தது. எந்த பக்கம்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கத்தக்கதான ஒரு இச்சையின் செயல்பாட்டை உருவாக்கிவிட்டது. இந்த சர்ப்பம் போய் அந்த கனியை பறித்து நாக்கரிட்டு என்று வாயில வைக்கல. ஏனென்றால் அதிகாரம் அவரவர்களுடைய நாவில தான் தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாவில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் தான் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் வைச்ச சட்டம் அதுதான். அப்ப நாம எந்த முறையில பயன்படுத்துகிறோம், எந்த முறையில பயன்படுத்துகிறோம் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆனா அந்த சர்ப்பம் என்ன செய்து? அது நல்லாவே தெரியும். ஜீவ கனியை புசிச்சா நித்திய ஜீவனை பெற்றிருவான், இந்த நன்மை தீமை அடைய கொடுத்தா ஸ்மரித்து போவான் என்பது இந்த சர்ப்பத்துக்கு நல்லா தெரிந்தபடினாலே அந்த பக்கம் திருப்பணும். அந்த பக்கம் திருப்பணும்னா ஏவாளுடைய நாவின் அதிகாரத்தை தன்வசம் கட்டுப்படுத்தணும்னா அவளை இச்சைக்குள்ளாக மாற்றியது. அவ்வளவே செய்ய தூண்டுகிறது, அவ்வளவே செய்ய தூண்டி செயல்படுகிறது. அந்த கனியை அவள் கையினாலே சர்ப்பத்தினுடைய இச்சையின் ஆவி பறிக்க வைத்தது. அவள் வாயின் பற்களை வைத்தே கடிக்க வைத்தது. அவள் கையே பறிச்சு முதல்ல என்ன செய்வது? அவளே கையிலடி பறிக்கிறார். அவ வாயில பற்களை வைத்து கடிக்கிறார். அவள் உதடே அதை மூடி சாப்பிடுகிறது. இப்ப அவள் நாவின் அதிகாரத்தோட அந்த சரீரத்துக்குள்ளே அந்த கனியை உள்ளே தள்ள வைத்தது. நாவின் அதிகாரம் நன்மை தீயை அறிய கனியை பசிச்சு உள்ள தள்ள வச்சிருச்சு. உள்ள தள்ள உடனே அவன் சரீரத்தை மரணத்துக்கு நேராக போக வைத்தது. அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன செஞ்சுதான்? அதை அவள் புருஷனுக்கும் கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான், புருஷனுக்கும் கொடுத்துட்டான். பாருங்க, இப்ப இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் இவன் நாவினுடைய அதிகாரம், புருஷனுடைய நாவினுடைய அதிகாரம் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்ப இவள் புசித்த உடனே, இவன் கொடுத்த உடனே இதை நீ புசி என்று சொல்லும் பொழுது ஆதாமனுடைய நாவின் அதிகாரத்தை இப்ப இவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இப்படிதான் இருக்கும். நேற்று வரைக்கும் வீட்டில் அவங்க அம்மா சமைப்பாங்க. அம்மா சமைக்கிறதுலாம் ரொம்ப அருமையாக நல்லா இருக்கும்.
சாப்பிட சாப்பிட ருசியாக சாப்பிடுவாங்க. இப்போ ஆவியான எனக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நல்ல ருசிச்சு சாப்பிடுவாங்க. நாளாக 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 அவங்க வைக்கிற சாப்பாட்டை பார்க்கும்போது மனுஷன் சாப்பிடுவானா தூன்னு துப்புவான், நாக்கை விட்டு உள்ளத்தில் துப்புவான். ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு மனைவி வந்த உடனே அது வாயிலே வைக்கவே முடியாதபடி சமைச்சாலும் சரி அதை ருசித்து சாப்பிடுவான். ஏன் இப்படி செய்கிறான்னா, இந்த வசனம் சொல்லுதில்ல, இவர் கொடுத்ததுன்னா மனைவி கொடுத்தா அது வாயில நல்லாவே இருந்தாலும் வேற சாப்பிட்டதே செய்வோம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேற வழியே இல்லை பாஸ்டர், நான் சாப்பிட்டதே ஆகணும் அப்படி சொல்லி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருப்பதை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஓசியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய உடன்படிக்கையை, அவர்களோட தேவன் செய்த உடன்படிக்கையை அவன் மீறினான். மீறப்பட்டது. யோபு 31:33வது வசனத்திலே, நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை மடியிலே ஒளித்து வைத்தேனோ. அப்ப தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அவன் மீறுகிறான். அதனால்தான் பவுல் சொல்லும்போது 1 தீமோத்தேயுவின் நிருபம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 தீமோத்தேயு 2:14வது வசனம் வாசிங்க. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். ஏனென்றால் ஆதாம் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கேட்டு தன்னுடைய நாவின் அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கல. நல்லா புரிஞ்சு கொள்ளுது. ஏவாள் தான் தேவன் தனக்கு கொடுத்த நாவின் அதிகாரத்தை சர்ப்பத்திற்கு நேராக கொடுத்து விட்டார். அவன் நேராக திருப்பி விட்டார் அதை பயன்படுத்தும்படியாக. நாவின் அதிகாரத்தினாலதான். இவர்களுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவன் தனக்கு கொடுத்த நாவின் அதிகாரத்தை சர்ப்பத்தின் ஆலோசனை கேட்டு தேவனால் விளக்கப்பட்ட கனியை புசித்து சரீரத்தை மரணத்திற்கு நேராக திருப்பி விட்டார். அது மாத்திரமல்ல, தானும் கேட்டான். தனது புருஷன் ஆதாமின் நாவின் அதிகாரத்தையும் தன்னை போலவே செயல்படுத்தும்படியாய் அவனையும் தூண்டிவிட்டார். அதான் அந்த வசனம் இல்லையா? ஆதியாகமம் 3:6 அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இதனுடைய விளைவுகள் என்ன என்று சொன்னால், ஆதாம் ஏவாளும் தேவன் தங்களுக்கு கொடுத்த நாவின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதின் விளைவுகள். தவறாக பயன்படுத்திட்டாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாவில ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை சொன்னபடி மரணத்தின் கனியின் மேல் பிரியப்படுகிறவர்கள் அதை புசித்து அதனுடைய கிரியைகளை பெறுவார்கள். ஜீவ கனியை புசித்து செயல்படுகிறவர்கள், அந்த நாவின் அதிகாரத்தை அதற்கு பயன்படுத்துகிறவர்கள் ஜீவனுக்கு எதுவான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். இதுதான் தேவன் வைச்ச ஒரு அருமையான ஒரு நல்ல சோதனை. அந்த சோதனையிலே இவர்கள் அதனுடைய நாவை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செயல்படுத்தி நாவின் அதிகாரத்தை மரணத்தின் கனிக்கு நேராய், விளக்கப்பட்ட கனிக்கு நேராய், விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனிக்கு நேராய் செயல்பட்டதின் காரணமாக நன்மை தீமை அறிந்தவர்களாய் அவர்கள் வாழ்க்கை சிதறி போன ஒரு நிலை. எதன் சொல்லுகிறது? ஆதியாகமம் 3:8 கர்த்தருடைய சந்நிதிக்கு விலக வைத்தது. அந்த கனி புசித்ததின் காரணம் அந்த சரீரம் நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த நாவு செயல்பட்டதினாலே முதலாவது கர்த்தருடைய சந்நிதிக்கு அவர்களை விலக வைத்தது. இரண்டாவது, மகிமையின் ஆடை போய் அத்தியிலை ஆடையை தைத்து உடுத்தத்தக்கதான ஒரு சாக்கியம், ஒரு காரியம் நடைபெற்றது. 3:7. மூன்றாவது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, அவர்களை பயப்பட வைத்தது. பயந்து ஒளிய வைத்து விட்டது. பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, 3:15வது வசனம் சொல்கிறது, பகையானது சரீரத்திலே செயல்பட ஆரம்பித்தது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பெருகின வேதனை பெருக வைக்கிறதுக்கு ஏதுவான அந்த சரீரம் செயல்பட ஆரம்பித்தது. ஆசையின் கிரியைகள் அங்கே உண்டாக செய்தது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, 3:17வது வசனத்திலே பூமி இதன் நிமித்தம் சாபம் பெற்றது.
8வதாக வருத்தத்தின் அனுபவங்களை பெற்றார்கள். 9வதாக வேர்வை நாளங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தது. 10வதாக தோல் ஆடையை பெற்று மண்ணுக்கே திரும்ப போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த 10 விதமான ஒரு சாபத்துக்குள், 10 விதமான செயல்பாட்டுக்குள் இந்த நன்மை தீய அறியத்தக்க கனி செயல்பட வைத்தது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் கொடுத்த நாவின் அதிகாரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தியது. எவன் ஒருவன் தேவன் தனக்கு கொடுத்த நாவின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் நிச்சயம் இப்ப சொல்லப்பட்ட 10 விதமான ஒரு வாதை என்று சொல்றேன். இந்த 10 விதமான வாதைகள் அவர்கள் வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கும். எனவே தேவ பிள்ளை, ஒரு நாவின் அதிகாரத்தை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம்? தேவன் நமக்கு நாவின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொல்ல போனா நாவுல எப்பொழுதுமே நல்லதுவே நடக்கும் சொல்லு. என்ன சொல்ல வருங்க என்று சொன்னா, நாவின் அதிகாரத்திலே நல்லா புரிந்து கொள்ளணுங்க. ஜீவனுக்கு ஏதுவான புசிச்சா இந்த சரீரம் ஜீவனோடு இருக்கும். மரணத்துக்கு ஏதுவான புசிச்சா இந்த சரீரம் மரணத்துக்கு நேரம் போயிடும். இன்னைக்குள்ள காலத்திட்டத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன எப்படின்னா, எப்பொழுது பார்த்தாலும் திரும்பும் திசையெல்லாம் செயல்படக்கூடிய ஒண்ணே ஒண்ணு COVID-19 இல்லையா? எங்க தெருவு பார்த்தாலும் பார்க்கக்கூடிய காரியம் அந்த ஒரு சிம்டம்ஸ் வேற கொடுத்துருவாங்க. ஒரு 10 சிம்டம்ஸ் இருக்குதுங்க. இந்த சிம்டம்ஸ்ல ஏதாவது ஒரு சிம்டம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது இருக்குதுன்னு அர்த்தம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லும் பொழுது நாம் அந்த நாவின் அதிகாரத்தை என்ன பயன்படுத்துவோம்? எப்படி பயன்படுத்தணும்? ஐயோ எனக்கு வந்துருச்சு, எனக்கு கொரோனா வந்துடும், நானும் பறித்து போவேன், இப்படி நாவின் உதட்ட இதுலயே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாவின் அதிகாரத்தை இல்ல, ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் மறிக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், நான் இயேசுவின் பிள்ளை, அவன் என் நோய்களை சுமந்து இருக்கிறார். கொள்ளை நோய்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாகத்தான் போகிறதே ஒழிய கிறிஸ்துவுக்கு பின்னால் அல்ல. ஆகையினாலே கர்த்தர் ஒருபோதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்னை தள்ள மாட்டார் என்று உன் நாவின் அதிகாரத்தை நீங்கள் நன்மைக்கு ஏதுவாய் ஜீவனுக்கு ஏதுவாய் பயன்படுத்தினால், வேதம் சொல்லுகிறது, அவன் எதில் பிரியப்படுகிறானோ அதன் கனியை புசிப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை இதுதான். நாவுதான். அந்த நாவின் அதிகாரத்தை ஆதாமும் ஏவாளும் திருப்பிட்டாங்க. அதனாலதான் மரணம் வந்தது. அதேதான் அந்த நாவின் அதிகாரத்தை ஜீவகனி பக்கம் திருப்பினாங்கன்னா ஜீவனோடு திருப்பாங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். எல்லா இடங்களிலும் வேதத்துல முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் நாவின் அதிகாரத்தை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க. நாவின் அதிகாரத்தை யார் தவறா பயன்படுத்துறாங்களோ அவர்கள் எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. சொல்றாங்க இல்லையா, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. என் வாயில அவன் என்னென்ன காரியம் எனக்கு வந்துருமோ நான் சொல்லுவேன், வந்துருமோ நீ பயந்தா அது உனக்கு வராது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னா அது உன் வீட்டுக்குள்ளே வராது, உனக்கும் வராது, உன் குடும்பத்துக்கு வராது, உன் தெருவுக்கே வராது. நாவின் அதிகாரம் வேதம் சொல்லிடுது இல்லையா, கர்த்தர் நாவில தான் அந்த அதிகாரத்தை வச்சிருக்காரு. நம்ம வாயில நல்லது நடக்கும் சொல்லுது. பிள்ளைகளை பார்த்து எப்பொழுது பார்த்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றோம்? சரியே என்று சொல்றோம். அதை நிறுத்து, நல்ல ஆசீர்வாதமா இருப்ப, நீ பெரிய மனுஷன் இருப்ப, நீ பிற்காலத்தில் நல்லா இருப்ப. வாயை திறந்து உன் பிள்ளைகளை உன் வாயிலால் நீ ஆசீர்வதிக்க அந்த நாவின் அதிகாரத்தை ஆசீர்வாதத்துக்காக திரும்பினா அந்த பிள்ளைங்க சொல்ல, எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு நான் நல்லா இருப்பேன், எங்க அம்மா சொல்லி இருக்காங்க நான் மேன்மையா இருப்பேன், எங்க பாஸ்டர் சொல்லி இருக்காங்க நான் நல்ல வீடு கட்டி வாழ்க்கை வசதியா வாழ்வோம். நாவின் அதிகாரம் சொல்றேன். நாவினால் நம் குடும்பத்தில் பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் சொல்றேன், நாவினால் வந்த அதிகாரத்தை மாற்றி செயல்பட்டதினாலே ஒரு குடும்பத்துக்குள்ள வந்த பிரச்சனை என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். அதுல பாத்தீங்கன்னா ஈசாக்கு
முதிர் வயதான பொழுது அவன் சொல்லுகிறான், என் கண்கள் இருள் அடைஞ்சிருச்சு. சரி, பார்வை அற்று போன ஒரு நிலை, ரைட்டு. எனக்கு மரணம் சம்பவிக்குமோ என்று நான் பயந்திருக்கிறேன். சரி, சாக போகணும்னு நினைச்சிட்டாரு. கண்ணெல்லாம் சரியில்லாம போச்சான், வயசு ஆயிடுச்சு, ஆகையினால நான் சாகணும்னு நினைக்கிறேன். அதனால என் வாய், இந்த நாக்கு எதை தேடுது? ருசியான பதார்த்தம். கண்ணே லேசா மங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, சரீரம் சாக புழைக்க இருந்தாலும் இந்த நாக்கு மட்டும் பாருங்க நல்ல வேலை செய்யுது. நாக்கு வேலை செய்கிற ஒரு காரியத்தை பாருங்க. ஏன்னா தேவன் அந்த நாவலில் என்ன வச்சிருக்காரு? அதிகாரம். யோபு புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். யோபு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். யோபு 12:11. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? வாயானது போஜனத்தை ருசி பார்க்கலாம். வாய் உள்ள நாவு இருக்கிற எப்ப பாரு அது என்ன செய்யும்? ருசி 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 பார்க்கும். ருசி பார்க்கக்கூடிய தன்மை நாவு தான் பிரச்சனை. எனக்கு நாவல் நல்லா சாப்பிடணும். ஆகையினால அதே 27ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே அவர் சொல்றாரு, நீ உன் ஆயுதங்களாகிய அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வந்து வனத்துக்கு போய் எனக்காக என்ன செய்ய? நல்ல ஒரு வேட்டையாடி எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து. கண்ணு மங்கிருச்சு, சரீரம் தொங்கிருச்சு, சாக போற நிலை. ஆனா வாய் மட்டும் என்ன கேக்குது? ருசியுள்ள ஒரு பதார்த்தம், நல்ல ருசியான ஒரு பதார்த்தத்தை சமைத்து புசிக்கணும். ஏன்னா நாவு தான் நம்ம சுவைச்சு வச்சு உள்ளே தள்ளுது. வாயில ருசியா இருந்தா உள்ள போகும், இல்லைன்னா என்ன செய்ய? வெளியே துப்பி. இது பெரியவங்க சின்னவங்க இல்லை. ஜனங்க வீட்டில் சின்ன பிள்ளைய வச்சிருப்பீங்க. 6 மாசம் பிள்ளைகள் இருக்கலாம், 1 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளைகள். நம்ம நினைச்சுக்கிறது, நான் நல்லா சமைச்சிருக்கேன், இட்லி நல்லா செஞ்சிருக்கேன், சட்னி ஊற்றி பிணைச்சிருக்கேன், இல்லை வாயில் வைப்போம்னா இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு உன் பிள்ளைகளுக்கு வாயில வை. அந்த பிள்ளைய என்னன்னே தெரியாது. அது இட்லின்னு தெரியாது, தோசைன்னு தெரியாது, ஒரு ஊத்தாப்பம் தெரியாது. நம்ம சொல்லுவோம் என்னென்னமோ போட்டுலாம் அடிச்சிருக்கோம், முந்திரி பருப்புலாம் போட்டு அடிச்சுக்கிடுச்சு, என்னத்தோ தொட்டிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அது நாக்குல ருசி இருந்தா அது உள்ள தள்ளு. இல்லைன்னா என்ன செய்யும்? எல்லாருக்கும் வாயிலே வச்சிடும். உடனே என்ன செய்வோம்? தண்ணி எடுத்து ஊற்றும். அது தண்ணியை வாங்கிட்டு புனித வச்சிருக்கோம். அது உடனே அது ஒன்னையும் பார்த்துட்டு உங்க அப்பாவையும் பார்த்துருக்கோம். ஆகையினால ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா என்ன செய்யும்? திருப்பி விட்டு யார் மேல உங்க மூஞ்சில திருப்பி விட்டு. ஏன் துப்புச்சு அப்படின்னு? என்ன இப்படி திரும்புறா? அறிவில்லை உனக்கு என்ன? அதுக்கு அறிவு இருக்காது, இல்லை புத்தி இல்லை. ஆனா அது ஒன்னே ஒண்ணு மட்டும் பார்க்கும். அந்த குட்டி பிள்ளைய ருசி இருக்கான்னு பார்க்க. ருசி மாத்திரை இருந்துச்சு, உன்னுடையதை எடுத்து டபக்கு சாப்பிட்டு அது வாழ்க்கை போயிடும். சோ அந்த ருசி, அந்த நாக்கு தான் அதிகாரம். நாக்கு நல்லா இருந்தா தான் உள்ளதல்லும், ரொம்ப முக்கியம். அந்த நாவல அந்த அதிகாரம். இந்த குடும்பத்துல பிரச்சனை வந்தது காரணம் என்ன தெரியுமா? இந்த மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தை வேற விதமா பயன்படுத்திட்டான். என்ன செய்யறாங்க? நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும், என்னிடத்தில் கொண்டு வா. அப்ப தனியா கூப்பிட்டு நீ போய் எனக்கு சமைச்சு கொண்டு வா, நான் ருசியா சாப்பிட போகணும், நாக்க நான் சாப்பிடணும், என் நாவல வச்சு ருசித்து சுவைக்கணும், ருசித்து அதே நாவினாலே உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆகையினால நல்லா நாவு பதார்த்தங்களை செஞ்சு கொண்டு வாப்பான்னு சொல்றாரு. இதன் விளைவு என்ன ஆச்சு? இப்படி செய்ய வச்சதுனால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. என்ன செஞ்சிருக்கணும்? சரி, நாக்கு ருசி கேக்குது, 2 மகனையும் கூப்பிட்டு, முக்கியமா யாரை கூப்பிட்டுருக்கணும்? ஒய்ஃபை கூப்பிட்டுருக்கணும்.
அதான் பிரச்சனை. மனைவி கூட உட்கார வச்சாச்சு, 3 ரூம் உட்கார வச்சு, எனக்கு சாகணும் போல இருக்குதுங்க, நான் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ருசியா, அதனால எல்லாம் சேர்ந்து எனக்கு சமைச்சு கொடுங்க. நான் வரிசையா என்ன செய்கிறேன், சாப்பிட்டுட்டு நாக்கு அந்த அதிகம் சாப்பிட்டு அந்த நாவல எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கணும். அதை செஞ்சிருந்தாங்க அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்குமா? நாக்கில் அது ருசியா, மகன் மூத்த மகன் சாப்பாடு நல்லா இருக்குன்னு நினைச்சு அந்த மூத்தவங்க வீட்டு பக்கம் போன மாதிரியா, அது தப்பு. நாவின் அதிகாரத்தை தன் மூத்த மகனுடைய வீட்டு சாப்பாட்டுல வச்சுட்ட. ஏன் இளைய மகன் உடனே மனைவி பார்க்க, இத்தனை வருஷம் உனக்கு நான் சொராக்கி போட்டேன், எத்தனை வருஷம் உன்னை திருமணம் பண்ணி 4லேருந்து நான் தானே சமைச்சு போட்டேன், ருசியா சமைச்சு போட்டேன், என் பக்கம் திருப்பிக்கலாம்ல, ஏன் ஒய்ஃபிட்ட பார்த்து சொல்லியிருக்காங்க, மனைவி இங்கே வா, நான் நல்லா சாப்பிடணும் போல இருக்குமா, நல்ல பிரியாணி சிக்கன் போட்டு எனக்கு பொறிச்சு கொடுத்து நல்லா சாப்பிட்டு 2 பிள்ளைங்க வரிசையா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிச்சிருப்போம் சொல்லியிருக்காங்க. சொல்லல. இந்த நாவின் அதிகாரம், அந்த இச்சையின் ஆரியம் எப்படி செயல்படுது. அதனாலதான் ஈசாக்கு ஆதியாகமம் 27:33 பிரமித்து நடுங்கினான். ஈசாக்கை பிரமிக்க வைத்தது. 27:34 ஏசா கலங்கினான். 27:41 பகை உருவானது. இந்த ஈசாக்கின் வாயிலிருக்கு நாவு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டது. குடும்பத்தில் பிரச்சனை வந்தது காரணம் என்ன? நாக்கு தான். நாக்கு. அல்லேலூயா. ஆகையால் ரொம்ப எச்சரிப்பான். எந்த ஒரு காரியம் செய்திருந்தான்னா சொன்னபடி சாப்பிட்டு தான் எல்லாரும் அழகா ஆசீர்வதிச்சிருப்பான். குடும்பம் ஒன்னாவே இருந்திருக்கும். தம்பி வீட்டை விட்டு ஓட வேண்டியது இருக்காது. இவனும் கோவப்பட்டிருக்க வேணாம், இவனும் கொலைகளை முடிச்சிருக்க வேணாம், தன் தாயினுடைய அடக்காதனை எல்லாத்தையும் பார்த்துருப்பான். ஆனா திரும்ப மறிச்சான்னா இல்லையே. அவன் 150 இவன் போய் யாக்கோபு போய் என்ன செஞ்சார், அங்க திருமணமாயி பிள்ளைகளை கூட்டு வந்து திரும்ப 2 பேரும் இணைஞ்சுதான் அடக்காதனே நடத்துவான். அதே 35, 28, 29 பார்க்க முடியும். ஒரு தோப்பியனாய் அவன் மறித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். எல்லாமே நாவின் அதிகாரம். நாவு தான் பிரச்சனை. நாவுல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். நாவுக்குரிய காரியங்களை தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த எல்லா இடங்களிலும், இங்க இல்ல, எல்லா இடங்களிலும் அந்த நாவுல வச்ச அத்தாரிட்டியை அவங்க மாற்றி செயல்படுகிறதுனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை ஒழிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கு ஒருத்தருக்கும் பிரச்சனை கொடுக்கல. பார்க்கலாம் ஒரு காரியத்தை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 37வது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். நல்ல கவனிங்க. 6 லட்சம் பேர் இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர் என்ன சொன்னார், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். அவர்களோடு கூட பிரஜாதியான ஜனங்களும் அங்கே வருவதை நாம் பார்க்க முடியும். ஆடு மாடுகள் எல்லாம் வந்தாங்க. ஆண்டவர் ஜனங்களை எல்லாம் பகலிலே வழி நடத்த மேக ஸ்தம்பமும், இரவிலே வழி நடத்த அக்கினி ஸ்தம்பமும் சொல்லி கூட்டு வர்றாரு. என்ன சொல்லி கூட்டு வர்றாரு? நான் உங்களை கானான் தேசத்துக்கு கூட்டு போறேன். பால் ஓடும், தேனும் ஓடும். எங்க பார்த்தாலும் தேன் கூடுகள் நிறைஞ்சிருக்குது. ஒவ்வொரு தேனும் நிறைய தேன்களை வச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு செழிப்புள்ள ஒரு தேசம். ஒவ்வொரு பசு மாடுகளும் பால் அவ்வளவு பல படிக்கணக்கில் கறக்கும். எங்க பார்த்தாலும் பால் தேசம். இப்பவும் அப்படித்தான் இருக்கிறது. பால் என்ற இந்த பால் அதாவது பால் நிறைந்த ஒரு தேசம். இந்த பாலை வச்சே ஒரு பெரிய சால் ஹோட்டலே இருக்குது. அங்கே பாலாடை வைத்து ஹோட்டல்ஸ் மில்க் ஸ்வீட்ஸ் இருக்கு. எல்லாமே மில்கா இருக்கும். அந்த அளவுக்கு செழிப்பான ஒரு தேசம் அது. அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர்கள் செய்கிற காரியங்களை அங்கே நாம் பார்க்க முடியும். யாத்திரா 14:10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். கவனிங்க. பார்வோன்
ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். 600 ரதம் வருது. மற்ற ரத வீரர்களோடு கூட வர்றாங்க. இருக்கிறவங்க எத்தனை பேரு? 6 லட்சத்துக்கு மேல இருக்கிறான். 600 ரதம். 6 லட்சம் பேர் போய் ஒரு விதி விதிச்சான 600 ரதம் செஞ்சு போகும். 6 லட்சம் பேருக்கு 600 ரதம் என்ன செஞ்சிருவான்? இறங்கி போய் 6 லட்சம் பேர் அழிக்க முடியும். ஆனா இவங்க அவர்களை கண்டு பயந்தது கூட பிரச்சனை இல்லை. என்ன செஞ்ச ஆரம்பிச்சாங்கன்னா, யாத்ரா 14ஆம் அதிகாரம் 11-12வது வசனத்திலே அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகுபடிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகுறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார். வாயில என்ன பேச ஆரம்பிச்சுட்டான்? ஐயோ என்று சொல்லி பயந்து போய் பேசாம நாங்க எகிப்தில இருந்திருக்கலாம். தேவனுடைய சித்தத்துக்கு மாறான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள். இந்த நாவின் அதிகாரம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு அதிகாரம். அதைத்தான் பேச ஆரம்பிக்கிறார். எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்தது மோசேயா தேவனா? அவர்களை புறப்பட பண்ணினது மோசேயா தேவனா என்பதை கூட இன்னும் அவர் அறியாமல் இந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் தன் வாயினால் நாவினால் பேசும் வார்த்தைகள். இதுதான் பிரச்சனை. நாவு பிரச்சனை. கர்த்தர் அழைச்சிட்டாரு, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. தேவனுடைய சித்தத்துக்கு மாறான வார்த்தைகளை முதலாவது அவர்கள் தங்கள் நாவின் அதிகாரத்தில் வைத்து பேச ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? யாத்திரா 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் கொண்டு போய் சேர்க்கும்படியா இறங்கினேன் என்று சொன்னார். யாத்திரா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தர் பலத்த கையினாலே உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பலத்த கையில் ஆண்டவர் புறப்படினார். சோ ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வந்து கானான் தேசத்திலே சேர்க்கும்படியாக செயல்படுகிறார். ஆனால் இவர்களோ தங்கள் வாயினால் தங்கள் நாவினால் என்ன அறிக்கை எழுதுகிறார்கள்? நாங்கள் வனாந்தரத்திலே சாகவே சாகவா என்று அறிக்கை எழுதுகிறார்கள். சோ தேவன் தங்களுக்கு கொடுத்த நாவின் அதிகாரத்தை சாவுக்கு நேராக திருப்பிடுத்தினார். விளைவு என்னானது? தேவன் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு 6 லட்சம் பேரும் தங்கள் நாவின் அதிகாரத்தை வனாந்தரத்துக்கு நேராக சாவுக்கு நேராக திருப்பினார்கள். என்னாகமத்து புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவர்கள் ஓப்பனா அந்த நாவல அறிக்கையிடுறாங்க. என்ன அறிக்கையிடுறாங்க? என்னாகமத்து புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். என்ன சொல்றான்? வாயில அத்தாரிட்டி நாவல. இந்த நாவல ஒரு வார்த்தையை வச்சுட்டான். நான் வனாந்தரத்தில் செத்தாங்கலாம், வனாந்தரத்தில் செத்தாங்கலாம், வனாந்தரத்தில் செத்தா. இந்த வார்த்தையை தேவன் பார்க்கிறார். தேவன் சொல்றார், உன் நாவல நீ வச்ச அதிகார வார்த்தை என்ன? நான் செத்தாங்கலாம். இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவர்களே, ஒரு சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்த செத்தால் நலம். எலியா சொன்னான், ஒரே ஒரு பெண்ணு நிமித்தம் நான் சாகிறது நலம். நான் சாகிறேன் சொல்லி சூழ்நிலை போய் படுக்கிறான். இன்னைக்கு அநேக குடும்ப பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தா உடனே நாவல என்ன அதிகாரத்தை வைக்கிறோம்? நான் செத்து போனா நல்லா, நான் செத்தாதான் நல்லா இருப்பான். இந்த வார்த்தையை நீ வைத்தால் நீ செத்துதான் போவ.
காரணம் என்ன தெரியுமா? அந்த அதிகாரத்தை கத்த வச்சுட்டாரு. உன்னாக சொன்னது அதன்படிதான் உன் வாழ்க்கை இல்ல. இத்தனை மத்தியிலும் நான் விடுதலையோடு வாழ்வேன். தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார், கடல் பழச்சி அடைப்பார், இந்த வியாதியை விளக்குவார், என்னுடைய தரித்திரத்தை மாற்றுவார், என்னை ஆசீர்வாதம் வைத்திருப்பார், என் பிள்ளைகள் மேன்மையாக இருப்பார்கள், உயர்ந்திருப்பார்கள் என்று ஒரு நாவிலே நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை வைத்தால் தேவன் அதன்படியே செய்வார். நாவின் அதிகாரம் தாங்க. ஒரு நாவல் என்னத்தான் எனக்கு வேலை கிடைச்சு எனக்கு வேலை கிடைக்காது, என்னத்தான் நான் படிச்சு நான் படிக்க முடியாது, என்னத்தான் எனக்கு குடும்பம் நடத்த முடியாது, எனக்கு எதிர்காலம் இல்லை, எனக்கு ஒரு திருமண காரியங்கள் இல்லை, பிள்ளை இல்லை, இப்படி இல்லை இல்லை சொல்லி நாவல் அதிகாரம் வச்சா நீ சொல்றபடிதான் உனக்கு நடக்கும். இது தேவன் செய்யல, ஆண்டவர் செய்யல. உன்னாவின் அதிகாரமே உனக்கு செய்யப்பட வைக்கும். காரணம் அந்த நாவல் அந்த ஆர்டர் வச்சிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் வீட்லயும் கண்டிப்பா எல்லா வீட்லயும் பாருங்க லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், ஏசி சுவிட்ச் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கு. ஒரே ஒரு சுவிட்ச் தான். இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு போறோம், இந்த கிச்சன்ல பயன்படுத்துகிற அந்த லைட் பார்த்து எல்லாத்தையும் என்ன செய்யறோம், முடிந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு வந்துருவோம். அந்த ரூம் மட்டும் இருளா இருக்கும், மத்ததெல்லாம் வெளிச்சமா இருக்கு. திரும்ப வர்றோம், தன்னுடைய ஹால் அறையில் உள்ளக்கூடிய அந்த லைட் ஆன் பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணிட்டு பெட்ரூம்ல படுத்துருவோம், பெட்ரூம் லைட் எரியும். ஆனா வெளியே இருக்க மெயின் சுவிட்ச் ஒன்று இருக்குல்ல, அதை போய் உள்ள வேலை பார்க்கணும்னா மெயின் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மெயினை ஆஃப் பண்ணிட்டா ஹோல் ஹவுஸ், அது கம்பெனியா இருந்தாலும் ஃபேக்டரியா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் வீடா இருந்தாலும் எல்லாமே ஆஃப் ஆயிடும். சோ எல்லாமே இருளடைஞ்சிடும். சோ எல்லாவற்றையும் இருளாக்குவதற்கான ஒரு அதிகாரம் வெளியே இருக்கக்கூடிய அந்த மெயின் லைட் சுவிட்சுக்கு இருக்கு. அதை நினைச்சா எல்லாத்தையும் வீட்டை என்ன செய்யணும், இருளாக்கிறோம். அதை நினைச்சா அதை மேல ஆன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் வெளிச்சமாகும். அது போலதான் உன் சரீரத்தை வெளிச்சமாகவும் ஜீவனாகவும் வைத்திருக்கிறதுக்கான அதிகாரம் தேவன் உன்னுடைய நாவில வைத்திருக்கிறார். அந்த நாவை சரியா பயன்படுத்தினா நீ நல்லா வாழ்வ. அந்த நாவை இருளுக்கு நேராக திருப்புவாய் என்றால் குடும்பமே அடைந்து போகும். இவங்க சொன்ன வார்த்தை தாங்க, நான் செத்து போனா நல்லது. ஆகையினால்தான் 8வது புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களில தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்னாகும் 14, 28, 29, 30 3 வசனங்களையும் நாம் வாசிப்போம். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனமா வாசி. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் தான் உனக்கு நடக்கும். காரணம், நீ சொல்லிட்ட, உன் நாவில் அதிகாரத்தை வச்ச, அந்த அதிகாரத்தை நீ என்ன செய்யற, எப்படி பயன்படுத்திட்ட, நாங்க சாவோம், இந்த வனாந்தரத்திலே சாவோன்னு சொன்னீங்களே, இந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரதைகள் விழுட்டு 6 லட்சம் பேர் உங்க பிரதைகள் விழுகட்டு, 20 வயது முதல் எல்லாரும் அங்க சாவைங்க சொல்லிட்டாரு. பிரேதங்கள் விழும், பிரேதங்கள் விழும், பிரேதங்கள் விழும். நான் செத்துருவேன் 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 சொன்னேன்ல, அதனாலதான் செத்த ஒளி ஆண்டவர் உன்னை சாகடிக்கல. ஏன்னா 14:32 சொல்லும் போது உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும் 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 இப்படிதான் சொல்றாரு. ஏன் சொன்னாரு? அவருக்கு விருப்பம் இல்லை, அவருடைய விருப்பம் கொண்டு போய் சேர்க்கும்படியா நீ ஜீவனோடு வாழணும், நல்லா வாழணும், அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றுதான் அவர் தன்னுடைய பலத்த கரத்தினாலே உன்னை அழைத்து வந்தார். ஆனால் உன்னுடைய நாவில் நீ என்ன அதிகாரம் வச்சுட்ட? உங்களுடைய நாவில் என்ன அதிகாரம் வச்சீங்க? நான் சாகணும், நான் சாகணும், சாகணும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அதிகாரத்தை நீ இந்த பக்கம் திருப்பினதுனால நீங்கள் வனாந்தரத்திலே சாவீர்கள். ஆனா எப்படியும் குமாரனாகிய
காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் அந்த அதிகாரத்தை அப்படி வைக்கல. நான் போவேன் என்று சொன்னான், நான் வாழ்வேன் என்று சொன்னான். அந்த அதிகாரத்தை திருப்பினா, தேவனுடைய சித்தத்துக்கு திருப்பினபடினாலே தேவன் அவனை கொண்டு போய் சேர்த்தார். எனக்கு மேல தேவ சொன்னமே. நான் மீண்டுமாக அந்த வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அது பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த காலத்தில் இருக்கிற நாம, திரும்பவும் சொல்றேன், நாவின் அதிகாரத்தை கர்த்தர் சொல்றாரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒரு பிராண சேதமும் உண்டாகாது. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உயிரோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்னை ஒன்று செய்ய முடியாது. அவர் என் நோய்களை சுமந்து விட்டார். ஆகையால் இந்த காலத்தில் இந்த நாவில் நல்லா சொல்லணும், இந்த கொரோனாவின் தாக்கம் என்னை தொட முடியாது, என் குடும்பத்துக்குள்ள வராது, என் பிள்ளைகளை தொட முடியாது, என் வீட்டுக்குள்ள வரவே வராது. சொல்லு. இல்ல பாஸ்டர், எனக்கு அந்த சிம்டம்ஸ் மாதிரி அது சாதாரணது. என்ன இலைய பார்த்தாலும் பயப்படுற காலம், மரங்கள் அசைந்தது பயந்தார்களா, அந்த மாதிரி சாதாரணமா இருக்கக்கூடியதை கூட நம்ம அது நினைக்காத. இது கர்த்தரே கூட இருக்கிறார். நான் சொல்லுவேன், இன்னும் சொல்லுவேன், லோத்து பாதிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? எழுதி வச்சு கொள்ளுது. அவன் சோதோம் கொமோரோவில் நடக்கக்கூடிய பாவத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் பார்த்ததுனால பாதிக்கப்பட்டான். இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த அங்க அப்படி நடக்குது, இங்க அப்படி, இங்க அப்படி நடக்குது, இதெல்லாம் பார்க்காத. ஆளாளுக்கு ஐடியா சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா திருப்பினா நீங்கள் அதை குடியுங்கள், இதை குடிக்காதீங்கள், இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, ஒன்றும் பார்க்காத, ஒன்றும் செய்யாது. அன்றாட தேவை. நான் சொல்லி, இந்த நாவு உனக்கு காலையில் என்ன சாப்பிடணும், அதை சாப்பிடும், நல்லா சாப்பிடுங்க, அதை பார்க்காதீங்க, அந்த பாதிப்பு வராமல் இருங்க. கர்த்தர் சொல்றார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆமென். அருமையான வார்த்தை. இந்த ஜீவன் உள்ள நாம என் பின்னாடி நன்மை தான் வரும், என் பின்னாடி யார் வராது, கொரோனா வராது. நன்மையும் கிருபையும் நாம என்ன செய்யுமா, பின்தொடரும் நீடித்த நாட்களாய். ஓ கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சல் நாங்களே வாழ்க்கை இப்படி சாகணும்னு கர்த்தர் வருவது வைக்கவே மாட்டார். ஸோ நாமின் அதிகாரத்தை என்ன வைக்கணும், இந்த வியாதி என்ன தொடவே தொடாது, இந்த கொரோனா கனி என தொடாது, இது உள்ள வரவே வராது. சொல்லு, தைரியமா சொல்லு, நாமின் அதிகாரம், நான் நல்லா இருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லணும், நீங்க நல்லா இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நான் பயப்படாதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. யார் சொன்னா? ஒருவேளை உங்க உள்ளத்துல பிசாசு இப்படி தூண்டிக்கிட்டே இருப்பான், அவ்வளவுதான் முடிஞ்சு வாழ்க்கை சொல்லிக்கிட்டே இருப்பான். இல்ல, நாவின் அதிகாரத்தை ஜீவனுக்கு நிறைத்திருக்கு. கர்த்தர் நாவில தான் அதிகாரம் வச்சிருக்கிறார். நீங்க உயிரோடு இருப்பதும் நீங்க மரித்து போவதும் ஆண்டவர் கையில இல்ல. யார் கையில இருக்கு? உன் கையில இருக்கு. உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அல்லேலூயா. நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எல்லாமே அதான். அது ஒரு சின்னதுதான். நமக்கு நல்லா தெரியும், கப்பல் பெரிய கப்பல் தான். நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பெரிய கப்பல். இந்த கப்பல் பார்த்தா பல டன் இருக்கும், பல டன்னு அளவுக்கு வெயிட்டா இருக்கக்கூடிய அந்த கப்பல் தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். அதை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4-5 நாம் அதை பார்க்க முடியும். கப்பலில் மிதந்துகிட்டு இருக்கோம். அது அப்படியே போய் கப்பல்களை பாருங்க, அது மகா பெரியவராக இருந்தோம். அதுக்கு கடும் காற்று வரும். அந்த பெரிய காற்றுக்கு ஒரு பயங்கரமான காற்றின் தாக்குகள் வரும். காற்று அடிக்கணும், மழை பெய்ய புயல் அடித்தாலும் அவைகளை நடத்துகிறவன் அது போகும்படி அவன் அதை நடத்துகிறவன் அவன் எங்க போகணும்னு அந்த கப்பலை நினைக்கிறானோ, அந்த யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறியதான சுக்கானை திருப்பப்படும். சின்ன சுக்கான் தான். அதை லேசா திருப்பினா அவன் என்ன நினைக்கிறானோ அப்படியே திரும்பிப்பான். அது போலதான்
நாவு சின்னதுதான். எவ்வளவு பெரிய கடுங்காற்று, எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் இந்த நாக்கை ஜீவனுக்கு நேராய் நீ திருப்பினார், கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பினார், வசனத்துக்கு நேராய் திருப்பினார், வாக்குத்தத்தத்துக்கு நேராய் திருப்பினார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை ஜீவன் கொடுத்திருக்கிறார், அவருடைய என்னை தொட்டிருக்கிறார், அவர் என்னை பார்த்திருக்கிறார், நான் அவருடைய பாதுகாவலுக்குள் இருக்கிறேன். ஆகையினாலே இந்த வியாதி என்னை சேதப்படுத்தாது என்று உன் உதடுகளினாலே, வாயினாலே, நாவினாலே அறிக்கையிட்டால் ஆண்டவர் சொல்றார், நீ பிழைக்கவே பிழைப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆசீர்வாதம் பெற்றவர்கள் வேதத்திலே சொல்லப்படும் யார் யார் என்று சொல்லி நாம் அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஷங்கரபலபா ஹல்லேலூயா. ஆமென். பார்த்து சொல்லுங்க. ஷிகாரி பாலா பதுரகா பாலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. இன்னையிலிருந்து எனக்கு அருமையான தேவ சகோதரியே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இதோ வாயின் சொற்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றனவாய் இருக்கட்டும். உன் நாவின் சொற்களை திருப்பலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள், என் ஆவின் சொற்கள் எல்லாம் ஜீவனுக்கு நேராக இருக்கத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் முடிந்தவர்களே மனங்க அர்ப்பணிக்கிட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எங்கிருந்து வேணாலும் கேட்கலாம். முடிந்தவர்கள் ஒரு கண்களை மூடி, ஆண்டவரே வாயின் சொற்கள் எல்லாம் இதுவரைக்கும் ஆண்டவரே நெகட்டிவா இருந்துச்சு, இதுவரைக்கும் சர்ப்பத்துக்கு நேராக திருப்பி இருந்தது, இனி அப்படி எல்லாம் ஆண்டவரே உலகம் சொல்லியிருக்கலாம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், உனக்கு இந்த சுத்தம் வந்துச்சு முடியாது என்று சொல்லியிருக்கலாம். பயப்படாத, அந்த வார்த்தையை ஒரு தூக்கி போடு. சில சர்ப்பத்தின் காரியங்கள் இருக்கலாம், செயல்படலாம், உண்மையாகவே இருக்கலாம். அவன் வாயின் அதிகாரத்தில் நல்ல வார்த்தை சொல்லி கர்த்தரோட அப்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசுயா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே. ஆயிரம் பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இனி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனி நான் ஒருபோதும் ஆண்டவரே நெகட்டிவான வார்த்தைகளுக்கு நேராக என் உதடுகளை உச்சரிக்க மாட்டேன்.
நாவிலே தேவன் எனக்கு ஜீவனுக்கு ஏதுவான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதில் பிரியப்படுகிற அதன் பலனை கனியை புசிப்பார் என்று சொன்னது போல நீ ஒருபோதும் எந்த விதமான நெகட்டிவ் வார்த்தைகள் என் உதடுகளை வைக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உதடுகளிலும் ஆண்டவருடைய பாசிட்டிவான வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்களை நீர் அருளி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவன் தன் வாயின் பலனால் திருப்தியாவான் என்று சொன்னது போல நல்ல வார்த்தைகளையே பிள்ளைகள் பேச, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னது போல நல்ல வார்த்தைகள் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உதடுகளில் இருந்து பிறக்கும்படி நான் செபிக்கிறேன், சோதரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. எந்த விதமான பொய் நாவு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, அசுத்த உதடுகள் வேண்டாம், அசுத்த வார்த்தைகள் வேண்டாம். நல்ல வார்த்தைகள் கடந்து வரட்டும். பிறக்கல் ஆகாத தூசணமான வார்த்தைகள் ஆண்டவரே இந்த நாவை விட்டு வெளியே எடுக்கும்படி நான் செபிக்கிறேன். அது ஒரு நாவு நெருப்புதான், அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான செயல்பாடுகள் இனி வராதபடிக்கு ஆண்டவரே அநீதி நிறைந்த காரியங்களை எடுத்து போடும்படியாக அப்பா இயேசுவே நெருப்பான வார்த்தைகளை நீ கொட்டாதபடிக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள், நன்மையான வசனங்கள், ஜீவனுக்கு ஏதுவான வசனங்கள் உதடுகளில் இருந்து பிறந்து கர்த்தாவே ராஜா அதன்படியே அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையின் பலனை கனியை புசிக்க உதவி செய்யும்படி சொல்லிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளையும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருமாய் சொல் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளபடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் என்னுடைய சதா காலங்களிலும் நம்மோடு கூட தங்கி தாவிருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.